Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஏக இறைவனின் அளப்பெரும் கிருபையினால் அவனது மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் பங்கெடுத்திருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் பல நாட்களாக மதரசாவில் தாம் கற்ற கல்வியை, அதில் தாம் பெற்ற ஞானத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிற ஒரு அரிய நிகழ்வு இங்கே அரங்கேறியது. இந்த மாதிரியான நிகழ்வுகள் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும். எல்லா பகுதிகளிலேயும், எல்லா மதரசாக்களிலேயும், எல்லா பாலர் பள்ளிக்கூடங்களிலேயும் மாணவர்களை ஊக்குவிக்கிற, அவர்களின் ஆற்றலை கூர்தட்டுகிற, இன்னும் இந்த ரீதியிலே நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்கிற உணர்வை அவர்களுக்கு அதிகப்படுத்துகிற வகையில் தொடர்ந்து இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நாம் நடத்தி கொண்டே இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் வாழ்கிற இந்த நாட்டில் முஸ்லிம்களாகிய நாம் பெரும் நெருக்கடிக்கு ஆளாகி கொண்டே இருக்கிறோம். ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல, ஒரு மாதம் இரண்டு மாதம் அல்ல, பல மாதங்களாக, பல வருடங்களாக முஸ்லிம்களுக்கு எதிரான பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. முஸ்லிம்களுக்கான நீதி மறுக்கப்படுகிறது, முஸ்லிம்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது, முஸ்லிம்களுடைய வழிபாட்டு தலங்கள் அநியாயமாக அத்துமீறி இடித்து தரைமட்டமாக்கப்படுகிறது, முஸ்லிம்களுடைய பள்ளிவாசல்கள் பொய்களின் பெயரால் அபகரிக்கப்படுகிறது, முஸ்லிம்களுடைய வீடுகள் புல்டோசர்களால் இடித்து தரைமட்டமாக்கப்படுகிறது. முஸ்லிம் என்கிற காரணத்திற்காக வேண்டியே பல இடங்களில் கலவரங்கள் ஏற்படுத்தப்பட்டு அவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். முஸ்லிம் பெண்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக அவர்கள் மீது பல இடங்களில் வன்புணர்ச்சிக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். முஸ்லிம் தாயின் கருவறையில் இருக்கிறாள் என்கிற ஒரே காரணத்திற்காக வயிற்றிலே இருக்கிற சிசு கீறி கிழிக்கப்பட்டு அந்த உடல் வெளியில் எடுத்து நெருப்பிலே போட்டு பொசுக்கப்படுகிற காட்சிகள் கூட இந்த நாட்டிலே அரங்கேறி இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய கொடுமைகளும், நிறைய தீங்குகளும், நிறைய உரிமை பருப்புகளும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த நாட்டில் அந்த மாதிரியான நிகழ்வுகள் அதிகரித்து கொண்டே இருக்கிற தருணத்தில், அதை செய்ய நினைக்கிறவர்கள் அதிகாரத்தில் இருக்கிற தருணத்தில், அப்படிப்பட்டவர்களே இந்த நாட்டின் எல்லா அதிகார மையங்களையும் கைப்பற்றி வைத்திருக்கிற தருணத்தில், முஸ்லீம்களை பாதுகாக்க வேண்டும், பாதிக்கப்படுகிறவர்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டும், அவர்களின் நியாயங்களை பெற்றுத்தர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஏற்ப நம்முடைய இளைய தலைமுறையை நாம் வளர்த்து உருவாக்க வேண்டும். அந்த மாதிரி வளர்ச்சிக்கு இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் அவசியமானது. பிள்ளைங்களை இந்த மாதிரி அவர்களை பயிற்றுவித்து பழக்கப்படுத்துவதன் வழியாக அவர்களை ஒரு சமூக தலைவர்களாக, அறிவுஜீவிகளாக, சிந்தனை மட்டத்தில் ஆதிக்கம் செலுத்துகிறவர்களாக, மக்கள் முன்னால் தைரியமாக பேசுகிறவர்களாக, பிரச்சனைகளுக்கு எதிராக குரல் கொடுக்கிறவர்களாக, தான் விரும்புகிற அல்லது தெரிந்திருக்கிற நியாயத்தை, நீதியை மக்கள் மத்தியிலே உரத்து பேசுகிற ஆற்றல் படைத்தவர்களாக அப்படி உருவாக்குவதற்கு அவர்களை இந்த வயசிலேயே நாம் பயிற்றுவிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. இது ஏதோ 10ஓட 11 நீங்கள் நினைச்சிடவே முடியாது. ரொம்ப ரொம்ப அருமையான நிகழ்ச்சி. அதிலும் இங்கே கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சிகளை பங்கெடுத்த மாணவ மாணவியர்களுடைய அந்த அவர்கள் வெளிப்படுத்திய அந்த உடல் மொழியிலிருந்து, தயக்கமில்லாத மொழி நடையிலிருந்து, சொன்ன சொற்களில் இருந்த அந்த கருத்து கோவையிலிருந்து எல்லாமே அற்புதமான செய்திகள். ஆனால் இது பெரும்பாலும் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் பல இடத்துல நடந்தாலும் கூட, ஆண்டாண்டு காலமாக நடத்தப்பட்டு கொண்டே இருந்தாலும் கூட, நாம் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய மாற்றமோ ஒரு பெரிய தாக்கமோ இது ஏற்படுத்துதா அப்படின்னு பார்த்தா பெரும்பாலும் இல்லை. இப்போ ஒரு 40 வயசில் இருக்கிறவங்க கூட சிறு வயதில் இருக்கும்பொழுது அவங்களும் பேசியிருக்கிறாங்க. 30 வயசாக இருக்கிறவங்க, 40 வயசாக இருக்கிறவங்க, 50 வயசாக இருக்கிறவங்க, அவங்க மாணவ பருவத்தில் 8 வயசாக இருக்கும்போது, 10 வயசாக இருக்கும்போது, 12 வயசில் இருக்கும்போது, இந்த மாதிரி மக்தபு மதரசாக்களை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவங்க எப்படி இந்த மாதிரி மேடையில் ஏறி தங்களுடைய திறன்களை வெளிப்படுத்துகிறாங்களோ அந்த மாதிரி அவர்களில் பல பேர், நம்மளில் பல பேர் அது மாதிரி செஞ்சுருக்கிறோம். ஆனால் அது ஏற்படுத்த வேண்டிய ஒரு தாக்கத்தை முழுமையாக ஏற்படுத்தி இருக்கிறா
அதில் பங்கெடுத்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு அதே மாதிரி ஜொலிக்கிறாங்களா, அல்லது அது ஒரு அன்றாட நிகழ்வுகளில் ஒன்றை போல கடந்து முடிஞ்சு போயிடுச்சான்னு பார்த்தா 99% வெறும் நினைவுகளில் மட்டும் இருக்கு. நானும் பேசியிருக்கேன்பா, நானும் ஒன்ன மாதிரி இருக்கும்போது எங்கள் அஜரத்து மனப்பாடம் பண்ணி நானும் குரானை ஒப்பிச்சிருக்கேன், சூறாவை ஒப்பிச்சிருக்கேன், துவாவை மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சிருக்கேன். வினாடி வினாவில் நானும் இந்த என்னுடைய தோழியும் சேர்ந்து நான் இந்த கேள்வி கேட்டேன், அந்த பதில் சொன்னான், நான் இந்த தலைப்பில் பேசினேன், 2 பக்கம் மனப்பாடம் பண்ணினேன், நான் திக்குனேன் அல்லது நான் திக்கலை, நான் திணறாமல் பேசிட்டேன், பேசினோட கை தட்டினாங்க, எனக்கு இந்த பரிசு கொடுத்தாங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரியான நினைவு இருக்கு. வெறுமனே இந்த நினைவுகளுக்காகவா இது? இப்போ நாம் நடத்துகிற இந்த நிகழ்ச்சி நம்ம பிள்ளைங்களும் இன்னும் 20 வருஷம் கழிச்சு, நான் 2024 பிப்ரவரியில் நம்ம ஊரில் நம்ம பொன்விழாவில் நடந்த நிகழ்ச்சியில் நானும் பேசினப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கா இது? இந்த நிகழ்ச்சியை நம்ம ஏன் நடத்துகிறோம் அப்படிங்கிறத நடத்துகிறவங்களுக்கும் தெளிவு வேணும், அதற்கு பயிற்சி கொடுக்குற ஆசிரியர்களுக்கு தெளிவு வேணும், அதில் பங்கேற்கிற மாணவர்களுக்கும் தெளிவு வேணும். நம்ம ஏன் இதை செய்கிறோம்? இது இதோடு போகிறதுக்கு அல்ல. எல்லா பள்ளிக்கூடத்துலையும் ஆண்டு விழாவில் டான்ஸ் ஆட வைக்கிறாங்களே, பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி, அது அந்த ஒரு நாள் கொண்டாட்டத்துக்காக, அந்த மாதிரி கொண்டாடுறதுக்கு இல்லை. இது வெறுமனே கொண்டாட்டம் தான் இதனுடைய நோக்கம் அப்படின்னு சொன்னால் வேற ஏதோ கலை நிகழ்ச்சி மாதிரி நடத்திட்டு போயிடலாம், வேறு ஏதோ வகையான ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக இதை மாற்றி இருக்கலாம். பொழுதுபோக்கு அம்சம் இல்லாமல் சமூகத்தின் பழுது நீக்குகிற நோக்கத்தோட சமூக பிரச்சனைகளை எடுத்து வச்சு, அல்லாஹ்வின் வேதத்தை எடுத்து வச்சு, இந்த சமூகத்தினுடைய சிக்கல்களுக்கு தீர்வு சொல்லுகிற சிக்கலான மைய புள்ளிகளை கண்டறிந்து அதை நாம் இந்த மாணவர்களுடைய கருத்தாக அவர்களை மேலே ஏற்றி இருக்கிறோம் என்று சொன்னால், அவனுக்கு இந்த சமூக பார்வையை கற்றுக் கொடுக்குறோம், மார்க்கத்தை பற்றிய புரிதலை கற்றுக் கொடுக்குறோம், திருமறை குர்ஆனோடு உண்டான நெருக்கத்தை அவனுக்கு நாம் போதிக்கிறோம். இதுவெல்லாம் அதற்குள்ளே இருக்கிறது. வெறுமனே இது ஒரு ஒரு ஆண்டு விழாவை போல கூடி கலைகிற ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி அல்ல. இது ஒரு நல்ல ரெஸ்பான்ஸை தரணும். அப்போ தான் எதிர்கால சமுதாயம் இந்த நாட்டில் நிம்மதியாக வாழ முடியும், நம்முடைய உரிமைகளை நிலைநாட்ட முடியும். இன்னைக்கு நம்ம ஆளுகிற மத்திய அரசு எவ்வளவு பெரிய கொடும் செயலை நோக்கி தன்னுடைய நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கிற யோசிச்சு பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடிக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். கல்கத்தாவில் நடந்த சாமியார்களுடைய மாநாட்டில் இந்து ராஷ்டிரத்தினுடைய மாதிரி அரசியல் சாசன சட்டத்தை சாமியார்கள் வெளியிடுறாங்க. இந்து ராஷ்டிரமாக இந்த நாட்டை அறிவிக்க போறாங்களாம். எல்லாரும் சேர்ந்து கட்டி எழுப்பி இந்த தேசத்தை எவன் அப்ப வீட்டு சொத்துன்னு தெரியல, இதை இந்து ராஷ்டிரம் அப்படின்னு அறிவிக்க போறாங்களாம். அந்த இந்து ராஷ்டிரத்தை அறிவிக்கிறதுக்கு முன்னிலையில் வைக்கிறது யாரு, முதல் வரிசையில் நிற்கிறது யாருன்னு பார்த்தா அதுவெல்லாம் இந்து சாமியார்களாம், சனாதினிகளாம். அந்த சனாதினிகள் என்ன பண்றாங்களாம், அந்த இந்து ராஷ்டிராக நம்ம அறிவிச்ச பிறகு இந்த இந்தியா எப்படி செயல்படணும், இங்குள்ள நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் என்ன, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, அரசியலமைப்பு விதிகள் என்ன அப்படிங்கிறத மாதிரி படிவத்தை நாங்கள் வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியார்கள் கூடிய கூட்டத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாமியார் அப்படின்ன எல்லாருடைய மைண்டுக்கு என்ன வரும், என்ன இமேஜ் நம்முடைய சிந்தனைக்கு வரும், அவர்களை பற்றிய பொது புரிதல் என்ன, அவர்களுக்கும் இந்த உலகத்துக்கும் தொடர்பு இல்லை, இந்த மாதிரி சிந்தனைகள் வரும். அவர்கள் காதிகள், பற்றற்றவர்கள், வழிபாடுகளில் ஈடுபாடு செலுத்துகிறவர்கள், கடவுளை பற்றி மட்டுமே பேசுகிறவர்கள், சடங்கு சம்பிரதாயங்களை ஊக்குவிக்கவர்கள், இதுதானே சாமியார்கள் என்று சொன்ன பொது புத்தி. ஆனால் இந்த சாமியார்களாக தங்களை காட்டிக்கொள்ளுகிற அரசியல் பின்புலத்திலிருந்து இயக்கப்படுகிற இந்த சாமியார்கள், என நாட்டில் 2 வகை சாமியார் இருக்கிறான். ஒரு சாமி, அது நான் சாமி, கடவுள், போதனை, ஆன்மீகம், இதுல எந்த சிக்கலும் இல்லை, அது அவன் உண்டு, அவன் வேலை உண்டு, அவன் கடவுள் உண்டு அப்படின்னு நம்பிக்கையில போய்கிட்டே இருப்பான். அவனால இந்த உலகத்துக்கு பெரிய கேடு இல்லை, நாட்டுக்கு கேடு இல்லை, துன்பம் இல்லை. ஆனால் RSS சித்தாந்தத்தின் பின்புலத்திலே முன்னால் நிறுத்தப்படுகிற இந்த சாமியார்கள் இருக்கிறாங்க, மகா ஆபத்தானவர்கள். அவன் என்ன பண்றான், அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மாதிரியை வெளியிடுறான். மாதிரி சட்டத்தில் என்ன சொல்றான், நாங்க வந்த உடனே முஸ்லீம்களை காலி பண்ணிடுவோம், கிறிஸ்தவர்களை காலி பண்ணிடுவோம், நடுநிலை வேஷம் போடுகிற இந்துக்களை காலி பண்ணிடுவோம். எத்தனை ஆபத்தான நிலையை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது. நாம் அந்த ஆபத்தை புரிஞ்சமா புரியலையான்னு தெரியல. இந்த ஆபத்தை எதிர்கொள்வதற்கு நம்மிடத்தில் இருக்கிற நாம் தயாரிக்க வேண்டிய ஆயுதம் என்ன, நாம் தயாரித்து வைத்திருக்க வேண்டிய தயாரிப்பு ஆயுதம் என்ன? துப்பாக்கியா, AK-47, வாழும் கேடை மூவா, அல்லது தற்காப்பு பயிற்சியா, கராத்தே, குங்ஃபு மாதிரியான உடல் வளக்கலைகளா? எதை தயார் பண்ணணும்? நம்முடைய பிள்ளைங்களை தயார் பண்ணணும், அறிவாளியா தயார் பண்ணணும், சிந்தனையாளராக தயார் பண்ணணும், போர்க்குணம் நிறைந்தவனா தயார் பண்ணணும். அதுக்கான தயாரிப்பு தான் இந்த கூட்டம். பிள்ளைங்களை மேலே ஏற்றுறது அதுக்கு தயாரிக்கிறதுக்கு உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைங்க மற்ற ஊர்களுக்கு இங்கேயும் பாருங்கள்,
இது மாதிரி இந்த வயதில் 8 வயது 7 வயது 9 வயது கிட்டத்தட்ட இந்த முன்வரிசையில் 3 வரிசையில் மட்டும் ஒரு 25 பேருக்கு மேலே உட்கார்ந்துருக்கலாம். இவர்களை அமைதிப்படுத்துவதற்கு ஒரு பெரிய டீம் தேவைப்படும். இந்த ஏஜில் நீங்கள் நல்லா யோசிங்க. நூற்றுக்கணக்கான கூட்டங்கள் நீங்களும் பார்த்துருப்பீங்க, நாங்களும் பார்க்குறோம். மேடையில் பேச்சாளர் பேச ஆரம்பிக்கும் போது பேசுகிற பல பேர் என்ன பண்ணிடுவாங்க, பிள்ளைங்க பேசிக்கிட்டு தான் இவருக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு உடனே மேலே அப்படிம்பாரு சைகை காட்டினார்னா எல்லாத்தையும் தட்டி எழுப்பி பின்னாடி கொண்டு போயிடுவாங்க. எதுக்கு கொண்டு போகிறாங்க தெரியுமா? இங்கே உட்காந்து அவன் சலசலன்னு பேசிக்கிட்டே இருப்பான், நம்ம பேச முடியாது, கவனிக்க விட மாட்டான், விளையாண்டுக்கிட்டே இருப்பான், சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பான். இங்கேயும் சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கலாம். ஆனால் அதை தாண்டி 10% குழந்தைகளுக்கு உண்டான குறும்புத்தனம் இருக்கும் என்று சொன்னால் அதை தாண்டி 90% பெரியவர்களுக்கு இருப்பதை போல ஒரு அமைதி. நான் உட்கார்ந்து கவனிக்கிறேன், யாரும் போய் அங்கே போய் அமைதிப்படுத்துகிற தேவை ஏற்படவே இல்லை. இவங்களை தட்டி எழுப்பிட்டு போய் தூரமா போ, அங்க போய் விளையாடு, ஏய் சத்தம் போடாத அப்படின்னு விரட்டி அடிக்கக்கூடிய எந்த ஏற்பாடுகளும் இங்கே இல்லை. அமைதியாக உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த பக்கம் உட்கார்ந்துருக்காங்க பொம்பளை பிள்ளைங்க, இந்த பக்கம் உட்கார்ந்துருக்காங்க ஆம்பளை பிள்ளைங்க. ஒரு பெரிய மாற்றத்திற்கான கீற்று, ஒளி கீற்று எனக்கு தெரிகிறது. பொன்விழா நகரிலே இங்கே மேலே ஏறிய குழந்தைகளிடத்திலே, மாணவ மாணவியர்களிடத்திலே மற்றவர்களை போன்று இவர்களை சராசரியாக என்னால் பார்க்க முடியவில்லை. இவர்களிடத்தில் ஏதோ ஒரு தேடல் இருக்கிறது, ஏதோ ஒரு திறன் இருக்கிறது, ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பை பார்த்து கண்டறிந்து அதை ஊக்குவித்து மேம்படுத்தி அதை மெருகேற்றி சமுதாயத்திற்கு அதை அர்ப்பணிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் பெற்றோர்களுக்கு இருக்கிறது, ஆசிரியர்களுக்கு இருக்கிறது, ஜமாத்துகளுக்கு இருக்கிறது, பெரியவர்களுக்கு இருக்கிறது, சமுதாய அமைப்புகளுக்கு இருக்கிறது. நாம் அதை செய்வோமா, செய்கிறோமா? நம் முன்னால் இருக்கிற பெரிய கேள்வி தான். நம்ம என்ன செய்ய போறோம்? இதை இப்படி முடிஞ்சிருச்சு, இது இதோட முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான். இது தொடரணும். அப்பதான் நம்ம எதிர்பார்க்கிற விளைவு ஏற்படும். எந்த பெரிய காரியமோ பெரிய மாற்றமோ பெரிய புரட்சிகளோ ஒரு நாளில் நிகழ்ந்ததல்ல, ஒரு வாரத்தில் ஒரு மாதத்தில் நிகழ்ந்ததல்ல. தொடர் முயற்சியின் வழியாக, தொடர் பயிற்சியின் வழியாகத்தான் உலகத்திலே மாற்றங்களும் புரட்சிகளும் ஏற்பட்டிருக்கின்றன. பெரும் பெரும் தலைவர்கள், புரட்சியாளர்கள் அவர்களுடைய சிறு வயது பருவத்தை பகிர்ந்து கொண்ட வரலாறு உலகத்தின் எல்லா தலைவர்களுக்கும் இருக்கிறது. என்று இந்த ஆளுமையிலே தாக்கம் செலுத்தியவர் 12 வயசுல எனக்கு கற்றுத்தந்த இந்த ஆசிரியர் அப்படின்னு 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷத்துக்கு பின்னாடி தன்னுடைய சிறுபருவத்திலே தன்னுடைய கல்வி கூடத்தில் தன் மீது ஆதிக்கம் செலுத்திய ஆசிரியர்களுடைய வார்த்தைகள் 50 ஆண்டுகளுக்கு பிறகு உலகத்தின் தலைவராக, தேசத்தின் தலைவராக, சமூகத்தின் தலைவராக, ஆட்சியாளராக, அதிகாரியாக உருவெடுத்த பல தலைவர்களின் ஆளுமைக்கு பின்னால் ஒளிந்திருக்கிறது. அப்துல் கலாம் ஜனாதிபதியா இருந்தார். எல்லா கூட்டங்களையும் பேசுறாங்க. ஜாதி மத இன பேதங்களை கடந்து அவர் கொண்டாடப்படுகிறார். அவர் எழுதியிருக்கிற சுயசரிதையிலே அவர் என்ன சொல்கிறார் என்று ஊரெல்லாம் பேசுகிறார். என்ன சொல்கிறார்? தன்னுடைய சிறுபருவத்திலே தன்னை வழிநடத்திய தன் ஆசிரியர்களை குறித்து, தன்னுடைய மாணவ பருவத்தை குறித்து, தனக்கு அவர்கள் அறிவூட்டிய விதம், தனக்கு அவர்கள் உதவி செய்த விதம், தன்னுடைய அறிவை தன்னிடத்திலே ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதை கூர்தீட்டிய விதம், அதை அவர் சிலாகிக்கிறார். இப்ப நாம என்ன செய்ய போறோம்? வருஷத்துக்கு ஒரு நாள் மதரசத்துல் குத்தூஸ் சார்பாக ஒரு மேடையை போட்டு அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு 5 பிள்ளைங்களுக்கு சூரத்துல் லஹப் மனப்பாடம் பண்ணு, ஒரு 5 பிள்ளைக்கு குல்லுவல்லா சூரா மனப்பாடம் பண்ணு, ஒரு 5 பிள்ளை குல்லு ரப்பினாஸ் மனப்பாடம் பண்ணு, ஒரு 5 பிள்ளை 5 கேள்வி பதிலுக்கு மனப்பாடம் பண்ணு, ஒரு 5 பிள்ளை ஒரு 5 பேராகிராஃப் மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சு மேடையை முடிச்சு சாப்பிட்டு முடிச்சு பரிசு கிரிச்சை வாங்கி வீட்டில் போய் படு தூங்கு என்று சொல்ல போகிறோமா? அல்லது மேடை ஏறிய பிள்ளையிடத்தில் இருக்கிற ஆற்றலை கண்டுகொண்டதற்கு பிறகு தொடர்ச்சியாக இந்த பணியிலே அவரை நாம் ஈடுபடுத்தி அதிலே அவரை ஒரு பெரும் தலைவராக, ஸ்காலராக உருவெடுக்க நாம் ஒத்துழைக்க போகிறோமா? பெத்தவங்க கையில் இருக்கு, உங்க கையில் கொடுக்கப்பட்ட அமானிதங்கள். எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு வேறு. அதற்கு வருவதற்கு முன்னால் சொல்ல வேண்டிய செய்தியாக இதை நான் கருதுகிறேன். நாம் முதலில் பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலே பெரும் மாற்றங்களை, பிள்ளைகளை நினைத்து பூரிப்பு, என் பிள்ளை அப்படி பண்ணிட்டான், என் பிள்ளை இப்படி பண்ணிட்டான், என் பிள்ளை பரிசு வாங்கிட்டான், என் பிள்ளை முதல் மதிப்பெண் வாங்கிட்டான், என் பிள்ளை ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிச்சிட்டான். பிள்ளை
பிள்ளைகள் கொண்டு வருகிற வெற்றிகளை பார்த்து பூரித்து போகிற பெற்றோர்களே, அந்த பிள்ளைகளை வெற்றியாளர்களாக ஆக்குவதற்கு நீங்கள் செய்கிற உழைப்பு என்ன, நீங்கள் செய்கிற தியாகம் என்ன, நீங்கள் கொடுக்கிற விலை என்ன? பெரும்பாலும் எல்லா பேரண்ட்ஸும் கொடுக்கிற வேலை என்ன? அம்மா அவனை பெரிய ஸ்கூல்ல சேர்த்தாச்சுல்ல, மாசம் 10,000 15,000 ஃபீஸ் கட்டுறோம்ல, வருஷத்துக்கு 2 லட்சம் 2.5 லட்சம், அவ்வளவு பெரிய ஸ்கூல்ல, அதுவா தியாகம்? அதோடு முடிஞ்சிருச்சா பிள்ளை வளர்ப்பு? குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி. உங்கள் ஒவ்வொருத்தரும் பொறுப்பாளிகள். உங்கள் பொறுப்புகள் குறித்து கேள்வி கேட்கப்படுவீங்க. நபிகளார் சொன்னாங்க, உங்கள் குழந்தைகளை பற்றி நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள். இந்த ஊர்ல நாட்டில் எவ்வளவு சிக்கல் இருக்குது, அந்த சிக்கலுக்கு உன் பிள்ளையை நீ என்ன தயார் பண்ணுன? நீ தயாரிக்கணும், நீ அதுக்கு தயாராக இருக்கணும். நீ தயாராகல, உன் பிள்ளையை தயார்படுத்தினியா? அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தினியா? அதையெல்லாம் சிந்திக்காம இருந்தோம்னா நாளைக்கு நம்முடைய பிள்ளைங்களை எந்த ஊர்ல எந்த நாட்டில் விட்டுட்டு போறோம்னு யோசிங்க. மனிதர்கள் வாழுகிற நாடாக இந்த பூமி இருக்காது. சிங்கம் புலிகள் வாழுகிற கொடும் காடாக வனமாக இந்த நாடு மாறி போயிருக்கும். அந்த இடத்திலே நம்முடைய பிள்ளைகளை நாம் விட்டு செல்கிறோம் என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். பிரதமரிலிருந்து காவல்துறையிலிருந்து எங்கு பார்த்தாலும் நம்மை கடித்து குதறுகிற அதிகாரிகளுக்கு மத்தியிலே அப்பாவிகளாக, ஆதரவற்றவர்களாக, திறமை குறைந்தவர்களாக, போர்க்குணம் இல்லாதவர்களாக, ஏதோ வாய்ப்பு இருந்தால் சம்பாதிச்சு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குற பிள்ளைங்களாக நம்முடைய பிள்ளைங்களை உருவாக்கி விட்டோம்னா இதுவா அவருடைய பெற்றோருக்கு அழகு? இதை மேம்படுத்திக்கிட்டே போங்க. தயவு செஞ்சு நான் மீண்டும் மீண்டும் நிர்வாகத்துக்கு கேட்கிறேன், மதரசா ஆசிரியர்களுக்கு சொல்லுகிறேன், பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா. இது அடுத்து என்ன? இது முடிஞ்சிருச்சா? நாளை அமர்வு என்ன இருக்கணும் தெரியுமா? இந்த பிள்ளைங்களை அடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி நகர்த்துறது? இன்னைக்கு இருக்கிற உலகம் எப்படி வேகமா ஓடுது, அதை அந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்க ஆற்றல் பிள்ளைங்கள்ட்ட இருக்கு, நம்மகிட்ட இல்ல. டிஜிட்டல் உலகம்னு சொல்றோம், அதை நோக்கி தான் இந்த உலகத்துடைய வேகம் இருக்குது. நம்மளால அதுல போட்டி போட முடியல, ஆனா புள்ள பூந்து விளையாடுறான். அப்ப அதுல திறமையானவனா எப்படி அவனை உருவாக்குறது? கேரளா ஸ்டோரி அப்படின்னு ஒரு திரைப்படம் எடுத்தான், காஷ்மீர் ஃபைல்ஸ் திரைப்படம் எடுத்தான். இது மாதிரி நூற்றுக்கணக்கான திரைப்படங்கள் ஒவ்வொரு நாளும் வந்துகிட்டே இருக்கு. அதுல என்ன சொல்லுது? நம்ம நாட்டை துண்டாடுகிற வேலை, முஸ்லிம்கள் மீது வெறுப்பு பிரச்சாரம், முஸ்லிம்னா பயங்கரவாதி, முஸ்லிம்னா தீவிரவாதி, காஷ்மீர்ல இருக்க இந்துக்களை கொண்டாங்க, இந்தியாவில் இருக்கிற பல பேர் ஐஎஸ்ஐஎஸ்ல போய் சேர்ந்துட்டாங்க, பல்லாயிரக்கணக்கான 33,000 பேர் கேரளாவில் இருந்து ஐஎஸ்ஐஎஸ்ல போய் சேர்ந்ததாக கேரளா ஸ்டோரிங்கிற அந்த திரைப்படம் புழுகு மூட்டை அவுத்து விடு. அதுக்கு அரசு, மத்திய அரசு சலுகை கொடுக்குது, வரி சலுகை கொடுக்குது. அந்த மாதிரி திரைப்படங்களை பார்க்கறதுக்கு பல பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலங்கள்ல அரசு ஊழியர்களுக்கு விடுமுறை கொடுக்குது. எதை பார்க்கறதுக்கு? முஸ்லிம்கள் மேல வெறுப்பை பார்க்கறதுக்கு, முஸ்லிம்கள் கொடியவர்கள் என்கிற சிந்தனையை பார்ப்பதற்கு, பரப்புவதற்கு. பிரதமரே உட்கார்ந்து அதுக்கு ரிவ்யூ கொடுக்கிறார். யூடியூப்ல யார் யாரெல்லாமோ எது எதுக்கலாமோ அற்பத்தில் அற்பமான சில வருமானங்களுக்காக எல்லாம் உட்கார்ந்து கொண்டு பேசுகிற மனிதர்களை போல 130 கோடி மக்கள் வாழுகிற ஒரு மிகப்பெரிய ஜனநாயக தேசத்தின் தலைவராக அறியப்படுகிற மோடி இந்த கேடுகட்டை இந்தியாவை கூறு போடுகிற இந்த திரைப்படத்திற்கு அவர் மீடியாவில் விளக்கம் கொடுத்து எல்லாரும் பாருங்க, இந்துக்களுக்கு நிகழ்ந்த நிகழ்வுகளை, கொடுமைகளை பத்தி பேசுகிற இந்த உண்மைகளை தெரிஞ்சுக்குங்க, வரலாறு புரிஞ்சுக்குங்க. யார் பேசுறா? இந்தியாவின் பிரதமர் பேசுறார். பிரதமர் பேசுறா, அதனால இன்னைக்கு நியூஸ். நீங்களோ நாங்களோ பேசுறது நியூஸ் இல்ல, பிரதமர் பேசுறா. எல்லா மொழியிலையும் அதான் நியூஸ். அது தமிழுக்கு மட்டும் இல்ல, கேரளாவில் போனாலும் அன்னைக்கு அதான் நியூஸ், கன்னடத்தில் சேனல் ஓபன் பண்ண அன்னைக்கு அதான் நியூஸ், மணிப்பூர் டிவியை தர்றா அதான் நியூஸ், ஆந்திரா டிவி தர்றாரு அதான் நியூஸ், ஹைதராபாத் டிவி தர்றாரு அதான் நியூஸ், நாடு முழுக்க அதான் நியூஸ். எந்த நியூஸ்? முஸ்லீம்லாம் அயோக்கியம், முஸ்லீம்லாம் பயங்கரவாதி, முஸ்லீம்லாம் தீவிரவாதி. இந்தியாவில் முஸ்லீம்ல இத்தனை ஆயிரம் பேர், பொம்பளைங்களே 33,000 பேர் போயிருக்காங்க. எதுக்கு? ஈரானுக்கு, சிரியாவுக்கு, ஐஎஸ்ஐஎஸ்க்கு.
எவ்வளவு பெரிய புழுகு முட்டை இது சம்பந்தமா வழக்கு நடந்து கேரள நீதிமன்றம், கேரள சட்டமன்றம், கர்நாடக சட்டமன்றம், அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கல அப்படின்னு பாராளுமன்றத்தில் உள்துறை அமைச்சரின் சார்பில் நேரடியாக கேட்கப்பட்ட கேள்விக்கே பதில் சொன்ன பிறகும் கூட இப்படியெல்லாம் நிறைய பேர் போயிருக்காங்களாமன்னு கேள்வி கேட்டு அப்படியெல்லாம் ஒருத்தனும் போகலன்னு பார்லிமெண்ட்ல கேள்வி நேரத்தில் கேள்வி கேட்கப்பட்டு பதில் சொன்ன பிறகும் கூட, உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகும் கூட, சட்டமன்றத்தில் அது குறித்த விவாதங்கள் நடந்த பிறகும் கூட இப்படி ஒரு அபாண்டமான பொய்யை திரைப்படமாக எடுத்து நாட்டிலே இருக்கிற எல்லா மக்களிடத்திலையும் பரப்பி முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பை அவர்களால் ஊட்ட முடியும் என்று சொன்னால் அதை உடைக்கிற ஆற்றலோடு நம்முடைய பிள்ளைகள் வர வேண்டுமா இல்லையா? நம்ம என்ன படம் எடுத்தோம்? படமே இஸ்லாம் உடனே திரைப்படம் இருக்கலாமா? இஸ்லாத்தில் திரைப்படம் கூடாது என்று எந்த நவீன வடிவத்தையும் இஸ்லாம் எதிர்க்கவில்லை. எல்லா வடிவங்களுக்கும் எல்லா செயல்களுக்கும் நெறிமுறைகளை கற்றுத் தருகிறது. இதை செய் அதை செய்யாதே என்று பொருள் அல்ல. எதை செய்வதாலும் எப்படி செய்வது? வியாபாரம் செய்கிறையா, எப்படி வியாபாரம் செய்வது? குடும்பம் நடத்துகிறாயா, எப்படி குடும்பம் நடத்துவது? வாகனம் ஓட்டுகிறாயா, எப்படி வாகனம் ஓட்டுவது? உணவு சமைக்கிறாயா, எப்படி உணவு சமைப்பது? விவசாயம் செய்கிறாயா, எப்படி விவசாயம் செய்வது? அந்த வழியிலே திரைப்படம் எடுக்கிறாயா, எப்படி திரைப்படம் எடுப்பது? அந்த வழிமுறைகளை கத்துக்கிட்டு அந்த ரூலுக்கு மீறாம இஸ்லாமிய மரபுகளுக்கு உட்பட்டு படத்தை தயார் பண்ணு, பிள்ளைங்களுக்கு சொல்லு. சும்மா ஏற்கனவே இந்த மாதிரி நாடகத்தை மேடையில் நடத்துறது இல்லப்பா, அடுத்த அசைன்மெண்ட் என்ன தெரியுமா? நீ இந்த கான்செப்ட்ல 4 பேர் சேர்ந்து நடிச்சு அதை ஒரு வீடியோவா எடுத்து அதை கொண்டு வந்து பிளே பண்ணு. அடுத்த வருஷம் அப்படிதான் இருக்கணும். அடுத்த வருஷம் மேடையில் பிள்ளைங்க வந்து நிற்கிற அது 10%, 90% 2 பேர் 3 பேர் 4 பேர் சேர்ந்து கொண்டு அவர்கள் நடித்த காட்சிகளை, இஸ்லாமிய மரபுகளை, இஸ்லாத்திற்கு எதிரான பொய்களை உடைத்து எறிகிற செய்திகளை அவர்கள் திரைப்படமாக, ஒரு குறும்படமாக, ஒரு ரீல்ஸாக தயாரித்து அதை தயாரிக்கிறதுக்கு இன்னைக்கு ஒன்றும் பெரிய 10 வருஷத்துக்கு முன்னாடி மாதிரியா இவ்வளோ பெரிய கேமரா வேணும், அதை இயக்குவதற்கு ஒரு கேமராமேன் வேணும், அதை கம்ப்யூட்டரில் போட்டு எடிட் பண்ணுறதுக்கு பெரிய எடிட், எல்லாம் பிள்ளைங்களுக்கு அத்துப்படி. இன்னைக்கு மொபைல் போனை வச்சுக்கிட்டே முடிச்சிடறான், அதிலே எடிட் பண்ணி முடிச்சிடறான், அதிலே எல்லா ஆப்ஷனும் கொடுத்துட்டான். கான்செப்ட் அப்படி கொடுங்க, அந்த உலகத்தில் அவனை ஜெயிக்க வைங்க. இந்த மாதிரி மேடை போட்டு பேசினா எத்தனை பேருக்கு பேச முடியும்? இந்த மேடையில் 1 மணி நேரம் எத்தனை ஆயிரம் செலவு செய்கிறோம் இன்றைக்கு. இந்த ஒளிபெருக்கிக்கு எவ்வளவு, இந்த மைக்கு எவ்வளவு, இந்த லைட்டுக்கு எவ்வளவு, இந்த சேருக்கு எவ்வளவு, இந்த டேபிளுக்கு எவ்வளவு, பேசுவதற்காக வேண்டி அழைக்கப்படுகிற பேச்சாளர்கள் வெளியூரில் இருந்து பயணப்பட்டு வருவதற்கு பயண செலவு எவ்வளவு, இடையிடையே விநியோகிக்கப்படுகிற தண்ணீருக்கு, ஸ்நாக்ஸுக்கு செலவு எவ்வளவு, இந்த ஏற்பாடுகளுக்காக எத்தனை பேர் எத்தனை நாள் உழைக்க வேண்டிய தேவை, இத்தனை செய்து இவ்வளவு செலவழித்து எத்தனை பேருக்கு இந்த தகவலை கொண்டு போய் சேர்க்கிறோம்? தயவு கூர்ந்து உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறதெல்லாம் அந்த மாதிரி வேர்ல்டில், அந்த உலகத்தில் டிஜிட்டலில் தயார் பண்ணி ஒரு யூடியூப்ல அப்லோட் பண்ணுறான், ஒரு இன்ஸ்டாகிராமில் போட்டு விட்றான். உட்கார்ந்த இடத்துல ஒரு செலவும் இல்லை. ஒரு நெட் ஆல்ரெடி நமக்கு கனெக்ஷன் இருக்கு, மொபைலில் இன்டர்நெட் இருக்குது, எல்லா வசதிகளும் இருக்குது. எடுத்த ஒரு தட்டி விடுற வேலை மட்டும்தான். தட்டி விட்டாச்சுன்னா ஒரு செகண்ட்ல 1000 பேர், 5000 பேர், 50000 பேர், லட்சம் பேர், கோடி பேர் எடுக்கிற அவ்வளவு தரமா, அவ்வளவு குவாலிட்டியா வந்துச்சா உலகம் முழுக்க பறக்குது. பல பேர் அதை அப்படியே மொழிபெயர்த்து போடுவோம். கான்செப்ட், அந்த பிள்ளைங்க நடிச்ச நடிப்பு, அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குதா? அதுக்கு தகுந்த மாதிரி போகணும், உலகம் முழுக்க போகணும். நம்ம பிரச்சனையை நம்ம மட்டுமே பேசிக்கிட்டு இருக்க முடியாது. நம்முடைய பிரச்சனையை உலகமே பேசுற மாதிரி மாற்றணும். உலகத்தின் நெருக்கடி வரணும் இந்தியாவிற்கு. இந்தியாவில் நடைபெறுகிற அநியாயங்களுக்கு, அத்துமீறல்களுக்கு, அடக்குமுறைகளுக்கு எதிராக உலக தலைவர்கள் தங்கள் கண்டன குரலை பதிவு செய்யணும். ஐநா சபையிலே விவாதிக்கணும். இந்த அடக்குமுறைகளை நிறுத்து அப்படின்னு அங்க ஆர்டர் போடணும். டீஸ்டா செட்டில் வாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா, உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? டீஸ்டா செட்டில் வாட் மோடி கவர்மெண்ட் உள்ள தூக்கி போட்டுருச்சு. இந்த அம்மா சாதாரண ஆள் இல்லை, பெரிய லாயரு,
மனித உரிமை போராளி. ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவில் நடக்கிற பாசிச கொடுமைகளை அங்குலம் அங்குலமாக ஆராய்ச்சி பண்ணி அதற்கு எதிராக பல வழக்குகளை நடத்தி பல பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தவர். குறிப்பாக 2002 குஜராத் படுகொலை இருக்குத, இந்த குஜராத் படுகொலை இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுதுன்னா, பல்கீஸ் பிபி வழக்குன்னு ஓடிக்கிட்டு இருக்கல இப்போ டிவியில். பல்கீஸ் பிபி வழக்கில் கைது செய்யப்பட்டவங்களை குஜராத் சட்டமன்றம் விடுதலை பண்ணுச்சு, சுப்ரீம் கோர்ட்டு கண்டனம் பண்ணுச்சு. எப்படா அநியாயமா இப்படி இவங்களையெல்லாம் விடுதலை பண்ணுவேன்னு கேள்வி கேட்டுச்சு. அப்படியெல்லாம் இப்போ ஒரு சமீபமாக சில மாதங்களா ஓடிக்கிட்டு இருக்குல்ல டிவி நியூஸ்ல. இந்த மாதிரியான வழக்குகள் கிட்டத்தட்ட 15,000 வழக்குகள். இந்த 15,000 வழக்குகளை இந்த டீ ஸ்டார் செட்டில்மெண்ட்ங்கிற ஒத்த பொம்பளை அவ தனக்குன்னு ஒரு ஆதரவு வட்டத்தை உண்டாக்கி, அவர்கள் வெளியாக பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும்போது களத்துக்குள்ள இறங்கி வீடியோ எடுத்து ஆதாரங்களை திரட்டி 1500 வழக்குகள், 15,000 டாக்குமெண்ட்டுகள். நினைச்சாலே தலை கிருங்குது. 1500 வழக்குகள். ஒரு வழக்க நம்ம இங்க பேசிக்கிட்டு இருக்கோம்ல, சிறைவாசி வழக்கு, அந்த வழக்கு, இந்த வழக்குன்னு. அந்த அம்மா நடத்தி இருக்கிற வழக்குகளோட கம்பேர் பண்ணனா ஒண்ணுமே இல்லை. இது அவன் ஒரு பெரிய சமுதாயமே நின்று பேசுறோம். அந்த அம்மா குஜராத் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டுமே 1500 வழக்கு. குஜராத்தில் நடந்த வழக்க அங்கிருந்து தூக்கி வேற மாநிலத்துக்கு கொண்டு போய் 1500 வழக்கிற பல பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்து, பல பேருக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்து, இதுக்காக வேண்டி அந்த அம்மா உழைச்ச உழைப்பு இருக்கிற கோர்ட்ல சமைக்க அந்த அம்மா கொடுத்த டாக்குமெண்ட்டுகளின் எண்ணிக்கை 15,000 வகை டாக்குமெண்ட். வீடியோவா, ஆடியோவா, நேரடி ப்ரூஃபா, வேற வேற சான்றுகளா, 15,000 டாக்குமெண்ட். வக்கீல்கிட்ட கேட்டு பாருங்க, ஒரு கேஸுக்கு ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி கோர்ட்ல சப்மிட் பண்ணி அதை நிரூபிச்சு அதில் வெற்றியை பெறுவதற்கு எவ்வளவு உழைக்க வேண்டும் என்று ஒரு வழக்கறிஞர் சொல்லுவார். ஒரு வழக்கில் ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி விவாதம் பண்ணி ஜெயிச்சு வெளியில வர்றதுக்கே மூச்சு தள்ளிரும். 1500 வழக்குகள், பல்வேறு மாநிலங்கள், பலதரப்பட்ட சிக்கல்கள், 15,000 டாக்குமெண்ட்டுகள். உலகம் முழுவதும் மோடி ஒரு கொலைகாரர் என்று இன்று வரை பேசப்படுவதற்கான முக்கிய ஆதாரமே டீ ஸ்டார் செட்டில்மெண்ட் தான். இந்த டீ ஸ்டாரை சில மாதங்களுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டு அந்த அம்மாவை பிடிச்சி உள்ள போடுனுச்சு. உள்ள போடுன்னு சொன்னதுக்கு என்ன சொல்லிச்சு தெரியுமா? 2002 நடந்த பிரச்சனைய இன்னும் உலகம் மறக்காம திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்குதுன்னா, இந்தியாவை பத்தி உலக நாடுகளுக்கு மத்தியில் ஒரு அவப்பெயர் ஏற்பட்டிருக்குன்னா, இந்த அம்மா விடாம பேசிக்கிட்டே எழுதிக்கிட்டே போராடிக்கிட்டே இருக்கிறதுனால வர்ற சிக்கலே. அதனால இந்தியாவின் அவப்பெயரை ஏற்படுத்துகிறார் என்பதற்காக இந்த அம்மாவை இருக்கிற இன்னும் விட்டு வச்சிருக்க, தூக்கி உள்ள போடு அப்படின்னு கோர்ட்டு சொல்லி அந்த அம்மா தூக்கி உள்ள போடப்பட்டான். நம்மளாம் நன்றி செலுத்த வேண்டிய ஒரு பெண். நம்மளை யாரும் அப்படி செய்யலைங்க. வெக்கி தலை குனியணும். எத்தனை கோடி முஸ்லிம்கள் பெருசா பேசிக்கிறோம். இந்தியாவில் 20 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறோம். 20 கோடி பேர் இருந்து என்ன கிழிச்ச? நாம என்ன கிழிச்சோம்? 3000 முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அப்படின்னு ஒப்பாரி வச்சதை தவிர என்ன செஞ்சோம்? ஒரு முஸ்லிம் தாயின் கருவறையிலிருந்து வைத்த கீறி கிழிச்சு சிசுவை எடுத்து பெட்ரோல் ஊற்றி கொன்னாங்களே, அட பாவிகளா அப்படின்னு மேலைய போட்டு ஒப்பாரி வச்சதை தவிர பாதிக்கப்பட்ட அந்த தாய்க்கு நாம் வழங்கிய நியாயம் என்ன, நீதி என்ன? உண்ணா ரெண்டா கொத்து கொத்தாக வீட்டுக்குள்ள வச்சு தீ எரிச்சு விட்டானே. நாம் போராடி பெற்று தந்த நீதி என்ன, நியாயம் என்ன? டீ ஸ்டார் செட்டில்மெண்ட்ங்கிற ஒரு பொம்பளை 2002 2023 வரைக்கும் 20 ஆண்டு காலம் இடைவிடாத வேலையை செஞ்சு அத்தனை பேருக்கு தண்டனை வாங்கி தந்து
அவனுக்கு வெறுப்புக்கு மேல வெறுப்பு, என்னடா இந்த பொம்பளைய ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்ற கோபம் உச்சிக்கு வந்து கடைசியில் இவளை வெளியே விட்டு வச்சிருக்க கூடாது, உள்ளத்துக்கு போடுன்னு சொன்னதுக்கு பிறகு வழக்கறிஞர்கள் சார்பில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் பல போராட்டங்கள் நடந்து அசைஞ்சு கொடுக்காத சுப்ரீம் கோர்ட், அசைஞ்சு கொடுக்காத அரசாங்கம் ஐநா சபையிலே மனித உரிமை பிரிவின் சார்பில் அங்கே தீர்மானம் ஏற்றி மனித உரிமை போராளி டீஸ்டா செட்டில்வாட்டை நியாயமற்ற முறையில் குற்றமே செய்யாமல் குற்றவாளிகளுக்கு எதிராக போராடிய ஒரே காரணத்திற்காக சிறையில் அடைத்திருப்பது அநியாயம், அக்கிரமம், அவர்களை விடுதலை செய்ய என்று ஐநாவிலிருந்து அறிக்கை வந்தது. ஐநா பொதுச் செயலாளர் இந்தியாவின் உள்துறை அமைச்சரை அழைத்து கண்டித்தார். அதன் பிறகு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த டீஸ்டா வெளியில விடப்பட்டார். நம்மள பல பேருக்கு இப்படி ஒண்ணு நடந்துச்சானே தெரியாது. இப்படியெல்லாம் இந்தியாவில் நடந்துச்சா? உலகமே பேசிச்சா? ஐநாவில் பேசினாங்களா? ஐநா மனித உரிமை அமைப்பின் சார்பில் இருந்து இந்தியாவுக்கு கண்டனம் தெரிவிச்சாங்களா? வெளியே விடலாட்டி நல்லா இருக்காதுன்னு எச்சரிச்சாங்களா? அப்படின்னு அந்த விவரமே தெரியல. ஆனால் ஒற்றை பெண் அவள் உருவாக்கிய அந்த சாம்ராஜ்யத்தை வைத்துக் கொண்டு இத்தனை முஸ்லிம்களுக்கு நியாயம் பெற்று தந்திருக்கிறாளே, அதுபோல போராடுகிற போர்க்குணம் நிறைந்தவர்களாக நம்முடைய பிள்ளைங்களை எதிர்கால தலைமுறையை உருவாக்கணுமா இல்லையா? ஒருத்தி போதுமா? நம்ம சமுதாயத்தில் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு நம்ம சகோதரன் வேண்டாமா? நம்ம பிள்ளை வேண்டாமா? நம்ம வாரிசு வேண்டாமா? அதுக்கு தான் சொல்றோம், இது இதோட போயிடக்கூடாது. அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகரணும். அவன் எந்த வழியில நம்ம அவதூறு பரப்புறானோ அதே வழியில பதிலடி கொடுக்கிற தரத்தோடு பிள்ளைங்களை உண்டாக்கணும். சினிமா பார்க்காதன்னு சொன்ன உண்மைதான். ஏன்னா சினிமாவில் ஆபாசம் இருக்குது, பொய் இருக்குது, ஏமாத்து இருக்குது, கவிதைங்கிற பேர்ல பெரும் கற்பனை இருக்குது, ஆண் பெண் விரசல்கள் இருக்குது. அதனால சொன்னோம், நீ அதையெல்லாம் விட்டுட்டு படம் எடு, குறும்படம் எடு, உண்மையை மையமா வச்சு எடு, நீதியை மையமா வச்சு எடு, ஆபாசத்துக்கு எதிராக திரைப்படம் எடு, அந்த திரைப்படத்தை உலகத்துக்கு முன்னாடி போட்டு காட்டு. அது சரியா தப்பா விவாதம் பண்ணு, எடுத்த எடுப்புல வேண்டாம், அது கூடாது. எந்த நவீன வடிவம் வந்தாலும் இந்த சமுதாயம் இப்படித்தான் பண்ணிருக்கு. நவீனமாக வந்த எந்த பொருளையுமே அது இஸ்லாம் குறித்த அரைகுறை புரிதலோடு ஆய்வு குறைபாட்டினால் இன்னைக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஒளிபெருக்கி பாங்கு சொல்லப்படுற தொழுகைக்கான இடங்கள்ல வைக்கப்பட்டிருக்கிற ஒளிபெருக்கிகள் இருக்குது, அந்த ஒளிபெருக்கிகளை அகற்று அப்படின்னு காவல்துறை சொல்லுது, நீதிமன்றம் சொல்லுது. அதுக்காக வேண்டி நான் அகற்ற முடியாது, அகற்றுவதா இருந்தால் எல்லாத்துக்கும் சமமா ஆர்டர் போடு. கோவிலில் உள்ளவங்க பயன்படுத்தலாம், சர்ச்சில் உள்ளவங்க பயன்படுத்தலாம், மசூதியில் மட்டும் பயன்படுத்தக்கூடாதா? அப்படியெல்லாம் கேட்டு அதற்காக இன்றைக்கு நின்று போராடி கொண்டிருக்கிற நாம் இந்த ஒளிபெருக்கி வந்த நேரத்தில் நம்ம ஆலிம் சாக்கள் செஞ்ச வேலை என்ன தெரியுமா? அதெல்லாம் கூடாது. அது எப்படி? அது சைத்தான். எது சைத்தானா? இந்த மைக்கு இருக்குல்ல, இந்த மைக்கு சைத்தான் அப்படின்னு ஒரு பெரிய விவாதம் நடந்து பல வருஷமா பல ஊர்ல பல பள்ளிவாசல்ல பல கூட்டங்கள்ல மைக்கை பயன்படுத்தாம இருந்து ஜமாத் இஸ்லாமி மாதிரியான அதனுடைய தலைவர் அபுல் அலா மௌதூதி மாதிரியான பல்வேறு தலைவர்கள் பல இடத்துல அதுக்கு விளக்கம் சொல்லி மைக்கை பயன்படுத்தி திரும்ப திரும்ப அதனுடைய நன்மைகளை கண்டதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி 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 இன்னைக்கு மைக் இல்லாம கூட்டம் இல்லை. ஒரு கட்டம் எப்படி இருந்துச்சு? மைக்கு செய்தான், டிவி செய்தான், டிவிக்குள்ள செய்தானிய செய்தி நிறைய இருக்கு, அது வேற செய்தி. ஆனா டிவியே கூடாது. மார்க்கத்தில் அந்த டிவிங்கிறது பெட்டி மேல அல்லாவுக்கு என்ன வெறுப்பு? அந்த பட்டன் மேல, அந்த சுவிட்ச் மேல, அந்த கண்ணாடி மேல, அதுல இருக்கிற உள்ள இருக்கிற அந்த இயந்திரத்தின் மேல அல்லாவுக்கு என்ன வெறுப்புங்கிற? அதை நீ எப்படி பயன்படுத்துகிறா என்பதை பொறுத்து தான் இறைவனின் விருப்பும் இறைவனின் வெறுப்பும். சொல்லுங்க. சரி, மார்க்கத்தின் அளவுகோல் எல்லைக்குள்ள இருந்துகிட்டு பேசுறோம், இந்திய சட்டத்தின் எல்லைக்குள்ள இருந்துகிட்டு பேசுறோம். எந்த எல்லைகளையும் வரம்புகளையும் மீறி ஒரு வார்த்தை போட முடியாது. போடலாம், வழக்கு போடுறதா இருந்தா சட்டவிரோதமா போடணுமேனு போடலாமே தவிர யாரையும் தூண்டி விடுகிற, அமைதியை கெடுக்கிற,
இந்திய தேசத்தின் ஒற்றுமையை சீர்குலைக்கிற எந்த பேச்சும் கிடையாது. இந்த சமுதாயம் சீர்பெறணும், இந்த நாடு ஒற்றுமைப்படணும், ஜனநாயகம் வலுப்பெறணும், அதுக்காக பேசப்படுகிற பேச்சு. இதற்கு எல்லோரும் சப்போர்ட், சட்டம் சப்போர்ட், வேற யாருங்க சப்போர்ட் வேண்டியது இருக்கு? சட்டம் நமக்கு பக்கபலமாக இருக்கிறது. அந்த சட்டத்தை காக்க வேண்டிய காவல்துறையும் பக்கபலமாக இருக்கும்னு நாங்கள் நம்புறோம். காக்கிற காவல்துறை பக்கபலமாக நிற்கும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகையினால நான் திரும்பவும் வலியுறுத்தி, என்னுடைய தலைப்பு ஆரம்பத்திலே சொன்னேன், கொடுக்கப்பட்ட தலைப்பு வேறு, டைம் ஆயிடுச்சு. ஆனால் சொல்ல வேண்டிய சபையாக இந்த மாணவர்களை பார்த்த உடனே இங்கே இருக்கிற இந்த பிள்ளைகள் காட்டிய தங்களுடைய அறிவார்ந்த செயல்களை, அவர்கள் திட்டமிட்ட விதத்தை, அவர்கள் நடித்து காட்டிய அந்த நடிப்பெல்லாம் இஸ்லாத்தில் ஒன்றும் தப்பு கிடையாது. அது நடிப்பு தான் என்று சொல்லப்பட்டால் தப்பு கிடையாது. எப்போ நடிப்புங்கிறது பொய் தானே. நம்ம என்ன சொல்லுவோம்? நடிப்புனா உண்மை இல்லைல்ல, நடிப்புனாலே பொய் தானே. பொய் எப்படி இஸ்லாத்தில் அங்கீகரிக்கப்படும்? பொய் என்பது இஸ்லாத்தில் அங்கீகாரம் இல்லை. ஆனால் அந்த பொய்யை சொல்லி ஒரு உண்மையை புரிய வைக்கும் போது, ஆமாப்பா இது பொய்யை சொல்லி தான் புரிய வச்சேன் என்பதை தெளிவுபடுத்துகிற வகையிலே நம்முடைய நடிப்போ நம்முடைய பேச்சுக்களோ இருந்தால் மார்க்கத்தில் தப்பே இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு பெரிய ஆதாரம். இப்ராஹிம் நபியுடைய வரலாறு பெரிய ஆதாரம். இப்ராஹிம் நபி என்ன சொன்னாங்க? குர்ஆன் சொல்லுகிறது, ஃபலம்மா ராஷம் சபாஜிகத்தன் கால ஹாதா ரப்பி ஹாதா அக்பர். சூரியனை பார்த்து சொன்னார்கள், இதோ சூரியன் வந்து விட்டது, பிரகாசித்து வருகிறது. இந்த பிரகாசம் நிறைந்த இந்த சூரியனே என்னுடைய இறைவன், என்னுடைய இறைவன் இப்ராஹிம் நபி சொன்னாங்களே, அது உண்மையா பொய்யா? பொய் தானே. இந்த பொய்ய அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான் தெரியுமா? வதில்க ஹுஜ்ஜத்துனா ஆதைனாஹா இப்ராஹிம். இந்த சான்றுகளை, இந்த மாதிரி பேசினு இந்த வாதங்களை, ஆதாரங்களை நாம் தான் இப்ராஹிமுக்கு எடுத்து கொடுத்தோம். வதில்க ஹுஜ்ஜத்துனா ஆதைனாஹா இப்ராஹிம். இந்த பேச்செல்லாம் இருக்க, சந்திரனை பார்த்து இதான் கடவுள்னாரு, நட்சத்திரத்தை பார்த்து இதான் கடவுள்னாரு, சூரியனை பார்த்து இதான் கடவுள்னாரு, இதெல்லாம் எப்படி சொன்னாரு? அவரா சொல்லல, நாம சொல்ல வச்சோம். அல்லாஹ் எதுக்கு போய் சொல்ல வச்சான்? சூரியன் கடவுளா? கடவுள் இல்ல. சந்திரன் கடவுளா? கடவுள் இல்ல. நட்சத்திரம் கடவுளா? கடவுள் இல்ல. பிறகு ஏன் கடவுள்னு சொல்ல வச்சான்? அது பொய் தான்ப்பா. ஆனா அந்த பொய்யை ஏன் சொல்ல வச்சான் தெரியுமா? உண்மையை புரிய வைக்கிறதுக்காக. சூரியனை கடவுள்னு சொல்லி சூரியன் மறைஞ்ச உடனே மறைஞ்சு போச்சப்பா, மறைஞ்சு போன ஒன்று எப்படி இறைவனாக இருக்க முடியும்? இந்த உண்மையை சொல்வதற்காக, புரிய வைப்பதற்காக முதலிலே ஒரு பொய். அது பொய் அல்ல, இந்த உண்மையை புரிய வைப்பதற்கான ஒரு ஏற்பாடு. இன்னிலா உஹிப்புல் ஆஃபிலின், மறைந்து செல்கின்றவற்றை நான் விரும்ப மாட்டேன், அது என் இறைவனாக இருக்க முடியாது. எப்போதும் எது இருக்கிறதோ, எது நிரந்தரமோ அவனே இறைவன். சூரியன் நிரந்தரம் அல்ல, சந்திரன் நிரந்தரம் அல்ல, நட்சத்திரம் நிரந்தரம் அல்ல. நிரந்தரமாக உள்ளது எதுவோ அதுவே இறைவன், அவனே இறைவன். அப்ப இந்த நடிப்பின் வழியாக, நடிப்பு தான். இதை சொல்லுகிற பொழுது இப்ராஹிம் நபி நடிக்கத்தான் செய்தார்கள். உண்மையில் அவர்களுடைய உள்ளத்திலே சூரியனை கடவுள் என்று நினைத்து சொல்லல. பிறகு ஏன் சொன்னாங்க? உண்மையை புரிய வைப்பதற்காக நடித்தார்களே. அதுபோல உண்மையை புரிய வைப்பதற்கு நீ ஒரு நாடகம் நடி. மேடையிலே நடிக்கலாம் என்றால் திரையிலே நடித்தால் என்ன? மேடையிலே அனுமதிக்கப்பட்டது, திரையிலே அனுமதிக்கப்பட்டது, மேடையில் அனுமதிக்கப்பட்டது, தொலைக்காட்சியிலே அனுமதிக்கப்பட்டது. இவை எல்லாவற்றையும் சீராக சிறப்புரை நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் அதில் தான் எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு இருக்கிறது, ஈமானி அமர்வு. உங்கள் ஈமானை பலப்படுத்துங்கள், இறை நம்பிக்கையை வலுப்படுத்துங்கள், இறைவனை, மறுமையை, மரணத்திற்கு பிறகான வாழ்வை உங்கள் மனதிலே ஆழப்படுத்துங்கள். அதுதான் உங்களை சீர்படுத்தும், போர் குணத்தை வளர்க்கும். எந்த அடக்குமுறை வந்தாலும் எதிர்த்து நிற்கிற துணிவை தரும். என்னடா பெருசா கிழிச்சிருவ, மிரட்டிட்டா, உங்களில் அதிகாரம் இருந்தா அதிகபட்சமா என்ன செய்வ? என்ன கொல்ல முடியும், ஆனால் என்னை பணிய வைக்க முடியாது என்று சொல்லுகிற துணிச்சலை தரும் உங்கள் ஈமான். என்ன செய்வான்? கொல்லுவானா? போறாங்க. எப்படி சாவதான போறோம்? எவ்வளவு நாள் வாழ்ந்துருவோம் உலகத்தில்? உலக வாழ்வே அற்பம். அப்படித்தான் நம்முடைய வேதம் நமக்கு போதிக்கிறது. நம் வாழ்வு அப்படி போதிக்கிறது. நம்ம கண்களுக்கு முன்னால் காணுகிற காட்சிகள் எல்லாம் போதிக்கிறது. அற்பம். அற்ப உலகத்தினுடைய இன்பத்திற்கு மயங்காமல் அற்ப உலகத்தை நீதியால், உண்மையால், நேர்மையால் கட்டமைக்க பாடுபட வேண்டும்.
சிற்றின்பத்தால் சிறிது நேரம் படுத்து தூங்கி எழுகிற அந்த மனமயக்கத்தால், மதிமயக்கத்தால், உடல் மயக்கத்தால் உலக வாழ்வை இழந்துவிடக் கூடாது. உலகத்தில் தோற்றால் மறுமையில் தோல்வி. அப்படி தோற்காம ஜெயிக்கணுமா, உங்களுடைய ஈமான, இறைவனை பற்றிய புரிதல் ஆழப்படுத்துங்க, அதிகப்படுத்துங்க. எல்லா வகையான ஆற்றல் அது தரும் உங்களுக்கு. அல்லாஹ் சொல்கிறான், அலம் தர கைஃப லரபல்லாஹு மஸலன் கலிமத்தன் தய்யிபத்தன் கஷஜரத்தின் தய்யிபத்தின். நீங்க பார்க்கலையா? நல்ல கொள்கைக்கு அல்லாஹ் ஒரு நல்ல மரத்தை உதாரணமா சொல்றான், தூய மரத்தை உதாரணமா சொல்றான். அல்லாஹ் சொல்றான், அஸ்லுஹா சாபித் வ ஃபர்உஹா ஃபிஸ் ஸமா. அதனுடைய பூமி அதனுடைய வேர்கள் ஆழ பதிந்திருக்கிறது, அதனுடைய கிளைகள் வானலாவ படர்ந்திருக்கிறது. தூத்தி உக்கலஹா குல்ல ஹீனின் பிஇذن ரப்பிஹா. உன் இறைவனின் விருப்பப்படி எல்லா கனிகளையும் எல்லா காலங்களையும் வாரி வழங்குகிறது. இதுதான் தூய கொள்கைக்கு உதாரணம். தூய கொள்கைனா என்ன? அப்படியே அஸ்திவாரம் நங்கூரம் போட்ட மாதிரி இருக்கும். ஒருத்தனை அசைக்க முடியாது, எவனும் அசைக்க முடியாது. போலீஸ் வந்தா முடியாது, மிலிட்டரி வந்தா முடியாது, நாடே வந்தா முடியாது, உலகமே வந்தாலும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை முடிஞ்சிச்சா? அசைக்க முடிஞ்சிச்சா? நெருப்பை தூக்கி போட்டுருவோம் போலே. கொலை செய்ய முடியும் அவர்களால், ஆனால் நம்மை கொள்கையிலிருந்து பின்வாங்க செய்ய முடியுமா? நம் மீது அதிகாரம் செலுத்த முடியும், ஆனால் அவர்களின் கொள்கையை நம்மை ஏற்றுக்கொள்ள வைக்க முடியுமா? முடியவே முடியாது. எப்போ ஆள பதிஞ்சு நிக்கணும், உள்ளத்துல ஈமான் நிறைஞ்சிருச்சுனா, இறைவனை பற்றிய புரிதல் உண்டாயிடுச்சுனா, அந்த புரிதல் உங்களுக்கு அப்படியான ஒரு மனோதைரியத்தை, வாழ்வை எதிர்கொள்கிற ஆற்றலை தரும். அதுக்குதான் நிறைய வழிகளை குர்ஆன் சொல்லுது. உண்மையை நேர்மையை தரிசிப்பதை விட்டுவிட்டு உலகத்தினுடைய அற்பமான இந்த குறைந்த கால வாழ்க்கையை நீங்க இழந்துடாதீங்க. உலகத்தை பத்தி சொல்லுகிற எல்லா நேரத்திலும் அல்லாஹ் நமக்கு நடத்துகிற பாடம். குர்ஆன்ல நீங்க தமிழ்ல டைப் பண்ணி பாருங்க, உலக வாழ்க்கை அப்படின்னு போடுங்க. எங்கெல்லாம் உலக வாழ்க்கை சம்பந்தமா குர்ஆன் சொல்றாரு அதெல்லாம் எடுத்து பாருங்க. எல்லா இடத்துலயும் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? இன்னமா மஸலுல் ஹயாத்தி துன்யா. இந்த உலக வாழ்க்கைக்கு உதாரணம் என்ன தெரியுமா? இப்படி ஆரம்பிப்பான் அல்லாஹ். பல இடத்துல சொல்லுவான் இந்த செய்தியை. உலக வாழ்க்கைக்கு உதாரணம் என்ன தெரியுமா? கமாயின் அன்ஸல்நாஹு மினஸ் ஸமா. வானத்திலே இருந்து நாம் இறக்குகிற மழை நீர் தான் இந்த உலகத்திற்கு உதாரணம். ஃபக்தலத பிஹி நபாத்துல் அர்லி மிம்மா யஅகுலுன் நாஸ் வல் அன்ஹாம். வானத்திலிருந்து பெஞ்ச அந்த மழை நீர் மனிதர்களும் கால்நடைகளும் உண்ணுகிற தாவரங்களில் போய் கலக்கிறது. ஹத்தா இதா அகதத்தில் அருது ஸுக்ருஃபஹா. அந்த தண்ணி அந்த பூமியில தாவரத்தில் போய் சேர்ந்த உடனே செடி கொடிகள் எல்லாம் முளைத்து ஒரு ஜையனத்து அப்படியே அலங்காரம் பெற்று பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சி. மரம் வளர்ந்து மாங்கனிகள் அப்படியே பூத்து குலுங்குகிறது, பூவாய் கிடைக்கிறது. சில நாட்கள் கழித்து பார்த்தால் மாங்காய் பெருத்து கிடைக்கிறது. இன்னும் சில நாள் கழித்து பார்த்தால் மாம்பழங்களாக தொங்குகிறது. அலங்காரம் பெற்று விடுகிறது. ஒலன்ன அகுலுஹா அன்னஹும் காதிரூன அலைஹா. அதன் உரிமையாளர் எண்ணுகிறான், நமக்கு ஒரு பெரிய சக்தி, பெரிய ஆற்றல், பெரிய மதிப்பு வந்துருச்சு. நாளைக்கு எல்லாத்தையும் அறுவடை பண்ண போறோம், லட்சக்கணக்கில் சம்பாதிக்க போறோம், ஆஹா ஓஹோ அப்படின்னு அவன் நினைச்சு மறுநாள் அறுவடைக்காக காத்திருக்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், வலன்ன அஹ்லுஹா அன்னஹும் காதிரூன அலைஹா. அதன் மீது நாம் சக்தி பெற்று விட்டோம் என்று எண்ணுகிற நேரத்தில் அத்தாஹா அம்ருனா லைலன் அவ் நஹாரன் ஃபஜஅல்னாஹா ஹஸீதன் கஅல்லம் தக்ன பில் அம்ஸ். இரவிலோ பகலிலோ நம்முடைய கட்டளை அங்கே வருகிறது. ஃபஜஅல்னாஹா ஹஸீதன், அதை நாம் அறுக்கப்பட்டதாக ஆக்கி விடுகிறோம். கஅல்லம் தக்ன பில் அம்ஸ், நேற்றைக்கு அங்கே அப்படி ஒன்று இருந்தது என்று சொல்ல முடியாத அளவிற்கு. நேற்றைக்கு இப்படி ஒன்று இருந்துச்சா அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. என்னப்பா 6 மாசமா உட்கார்ந்து தண்ணி ஊத்தி உரம் போட்டு வேலி போட்டு பாதுகாத்து ஜெகஜோதியா வளர்ந்து அறுவடை செய்யலாம் வந்து நிக்கிற நேரத்தில் அல்லாஹ்வின் ஆர்டர் வந்து அடித்து துவம்சம் செய்யப்பட்ட தோட்டம், நேற்றைக்கு இப்படி ஒரு தோட்டம் இங்கே இருந்தது என்பதற்கான சான்றே இல்லாமல் அழிக்கப்படுவதை போல்
இதுதான் உதாரணம் சொல்லிட்டு சொல்றான். கதாலிக்கு நுஃபஸ்ஸில் ஆயாத்தில் கௌமி யாக்கிலூன், அறிவுடைய மக்களுக்கு, சிந்திக்கிற மக்களுக்கு இப்படித்தான் நம்முடைய வசனங்களை நாம் தெளிவுபடுத்துகிறோம். யோசிக்க அறிவு இருந்துச்சுன்னா இந்த உதாரணத்தை யோசிக்க. வாழ்க்கை இவ்வளவுதான். என்னமோ அப்படின்னு நினைப்ப புஸ்வானமாயிடும். அந்த நினைப்பு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம எவ்வளவு பண்பா எவ்வளவு பக்குவமா இருப்போம் தெரியுமா? நாம போடுற சண்டை, நாம காட்டுற பேராசை, நாம ஓடுற ஓட்டம் எல்லாமே தலையில மாறிடுங்க. அண்ணன் கூட சண்டை, தம்பி கூட சண்டை, நட்புகளோட சண்டை, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை. எந்த அளவுக்கு சண்டைனா, இங்க இறங்கி இப்படி வந்துகிட்டு இருந்தோம், அங்கேருந்து காரில் இறக்கி விட்டாங்க, அப்படி நடந்து வந்துக்கிட்டு இருந்தோம். இங்கேருந்து ஒருத்தர், நானும் என் நண்பரும் வந்துக்கிட்டே இருந்தோம். ஒருத்தர் டூ வீலரில் 2 பேர் போனாங்க. போனவங்க போய்கிட்டே இருக்கும்போது வழியில் நடுவில் ஒரு அம்மா நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மாவை பார்த்து சொல்கிறாங்க, அம்மா கொஞ்சம் ஒரு ஓரமாக போமா. ஒரு 5 நிமிஷம் எங்கள் காது கிழிஞ்சிருச்சு. இந்த இங்கே இந்த தெருமுனையில் நடந்து, அம்மா கொஞ்சம் ஓரமாக போங்க. ஓரமாக போகணுமாம்ல, ஓரமாக ஆரம்பிச்சுது. நாங்கள் 2 பேரும் ஆடி போயிட்டோம். அவர் என்ன சொல்லிட்டாரு, ஓரமாக போமான்னு சொன்னார். அவர் போயிட்டாரு. நாங்கள் இங்கே பாதி திரும்ப பார்க்குறோம், கேட்டை எப்படி ஓரமா. மாடி இப்படியெல்லாம் கூட மனிதர்கள் உண்டா? இத்தனை கோபப்படுகிற, இத்தனை எரிச்சல் அடைகிற, அப்படிலாம் ஒண்ணுமே. இந்த உலகம் எவ்வளவு நாள், நம்ம நாளைக்கு மௌத்துன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோமே, எப்போ மௌத்துன்னு தெரியல, நாளைக்கு எல்லாத்துக்கும் இருக்கான் தெரியல. ஆனா நாளைக்கு மௌத்துன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க இப்படி சண்டை போடுவீங்களா? நான் நாளை மரணம் எனக்கு விதிக்கப்பட்டு விட்டது, டாக்டர் சொல்லிட்டான். உலகத்தின் பாஷையில் பேசுவோமே, டாக்டர் சொல்லிட்டாரு, எப்போ ஒரு 24 hours தான், அவரை போட்டு ஆஸ்பத்திரியில் வச்சிருக்காத, வைத்தியம் பார்த்து வேஸ்ட், பிழைக்காது, சொல்ல வேண்டிய ஆட்களுக்கு தகவல் சொல்லிடு, 24 மணி நேரம் தான் சொல்லிட்டாரு. எனக்கும் சொல்லப்பட்டுருச்சு, கன்ஃபார்ம் ஒரு நாள் தான் என் வாழ்க்கை. இந்த ஒரு நாளில் நான் சண்டையிடுவேனா? ஒரு நாளில் பிறனுடைய பொருளுக்கு ஆசைப்படுவேனா? அடுத்தவர் சொத்தை என் பெயரிலே பத்திரமாக மாற்றுவதற்கு விரும்புவேனா? பிறரை பற்றி புறம் பேசுவேனா? அவதூறு சொல்லுவேனா? அல்லது நீங்கள் தான் என்னை பற்றி பேசுவீர்களா? ஒரே நாளுப்பா, உலகம் அப்படித்தானே. நீங்க நினைச்சுக்கிட்டீங்க இத்தனை வருஷம் இத்தனை வருஷம் அத்தனை வருஷம் இத்தனை வருஷம்லாம், இதெல்லாம் போலி. நிஜமான நம்ம எவ்வளவு நாள் வாழ்ந்தோம்ங்கிறது மறுமையில போய் நிற்கும் போது தெரியும். இன்னைக்கு வருஷம் வருஷம் பேசிக்கிறோம், மகேஷர்ல நீதிமன்றத்தில் நிற்கிற நேரத்தில் பேசிக்குவாங்களாம், எவ்வளோ நாள் உலகத்தில் வாழ்ந்த. ஒருத்தர் சொல்லுவாராம், நான் ஒரு 10 நாள் வாழ்ந்திருப்பேன். இன்னொருத்தர் சொல்லுவாராம், நான் ஒரு நாள் வாழ்ந்திருப்பேன். இன்னொருத்தர் சொல்லுவாராம், என்னப்பா ஒரு நாள், ஒரு அரை நாள் கூட வாழ்ந்திருக்க மாட்டேன் பாரான். இன்றைக்கு காலம் பெரிதாக இருப்பதை போல தெரிகிறது, ஆனால் உண்மையில் இது பெரிதல்ல, அற்பம். ஒவ்வொரு வயதில் இருக்கிறவர்கள் தங்களுடைய கடந்த கால வயதை அப்படியே அசை போடுங்க. 40 வயசுல இருக்கிறவர், அப்பா எவ்வளோ நாள் வாழ்ந்துட்டோம்னு உங்களுக்கு தோணுதா? என்னடா இப்பதான் ஸ்கூலுக்கு போன மாதிரி இருந்துச்சு, கல்யாணமான மாதிரி இருந்துச்சு, புள்ள பிறந்த மாதிரி இருந்துச்சு, வாழ்க்கை என்ன ஓட்டம் ஓடிடுச்சு, முடிஞ்ச பிறகு தெரியுதுல்ல. இப்பதான் போன ரமலான் வந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ள அடுத்த ரமலான். இப்பதான் வெள்ளிக்கிழமை வந்த மாதிரி இருக்கு, அடுத்த ஜும்மா. வாரத்திற்குள்ளே இருக்கிற பொழுது வாரம் பெரிது, வாரத்தை விட்டு விலகிய பிறகு அந்த வாரம் சிறிதாக உங்களுக்கு தெரிகிறது. சிறிதாக தெரிவதே உண்மை. உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால பெருசா நினைக்கிறீங்க. ஒரு நல்ல உதாரணம் சொல்றதா இருந்தா, நோன்பு காலத்துல நோன்பு திறக்கிற காண்டி எல்லாரும் ஏற்பாடு பண்ணுவோம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து ஏதாவது திக்ரு செய்வோம், ஏதாவது இஸ்திக்பார் பண்ணுவோம், குர்ஆன் ஓதுவோம் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டு பாயில உட்கார்ந்து முன்னாடி பள்ளியாசல சட்டி கொட்டரா தூக்கி வச்சாச்சு, பேர்ச்சம்பளம் வச்சாச்சு, ஒரு வடை வச்சாச்சு, தொட்டுக்கிறது சட்னியோ என்னமோ எல்லாம் வச்சாச்சு, எல்லாம் முன்னாடி இருக்குது. 10 நிமிஷம் தான் ஆச்சு இருக்குது, வந்து உட்கார்ந்துருப்பார். சட்டியை தூக்கி ஒழுங்காக வச்சு அந்த பேர்ச்சம்பளத்தில் கொட்டையெல்லாம் எடுத்து போட்டுட்டு அதையெல்லாம் ஒழுங்குபடுத்திட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தலையை தூக்கி டயத்தை பார்த்தா 1 நிமிஷம் தான் ஆயிருக்கும். 10 நிமிஷம், ஒரு நிமிஷம் தான் இருக்கோ, இன்னும் 9 நிமிஷம் இருக்கு. அடுத்த வேலையை ஆரம்பிப்பார். வடை எடுப்பார், பருப்புரை எடுத்து அப்படியே கஞ்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போடுவார், அப்படியே விரல விட்டு கிண்டுவார், மேலே இருக்க ஆடை பூரா நவுட்டுவார், எல்லாத்தையும் பார்த்து வச்சு பக்கத்தில் ஒரு சலாம் சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும். 8 நிமிஷம் தான், இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. 8 நிமிஷம், நேரம் போகவே மாட்டேங்குது. டவுட் வேற, டைம் கரெக்டாக ஓடுதா? கரெக்டாக தான் போகுது.
போற மாதிரியே தெரியலையே, முள்ளு இது நிக்குதோ. 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதுக்கு உள்ள நின்றுக்கிட்டு யோசிக்கும் பொழுது நேரம் போகவே மாட்டேங்குது அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மனுஷன் நோன்பு திறந்தாச்சு, வீட்டுக்கு போயாச்சு, கடையோ வேலையோ ஏதோ ஒன்று முடிச்சுட்டு திரும்ப இரவு தொழுகைக்கு வரணும். 9 மணிக்கு வருவார், 6:30க்கு நோன்பு திறந்திருப்பாரு, 7:30 8:30 9 2.5 மணி நேரம் இடைவெளி. இந்த 2.5 மணி நேரம் கழிச்சு பள்ளியாசலுக்கு வரும்போது அறக்க பறக்க வருவார். என்னடான்னு கேட்டா இப்பதான் நோன்பு திறந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே 2.5 மணி நேரம் ஓடி. அடே 2.5 மணி நேரம் உங்களுக்கு ஷார்ட்டு, 5 நிமிஷம் உங்களுக்கு பெரிய லாங்கா. ஆனால் நம்ம எல்லாரும் இதை ஃபீல் பண்ணுறோமா இல்லையா? இது ஃபீல் பண்ணாத ஆளே இருக்க மாட்டோம். அதிகபட்சமாக யார் ஃபீல் பண்ணலாம்? பசியே இல்லாமல் வயிறு புளிச்சி ஏப்பம் பிடிச்ச மாதிரி மந்தமாக இருந்துச்சுன்னா வேணா தோணாதே தவிர, பசியோட நோம்பு துறக்க உட்கார்ந்துருக்கு எல்லாருக்குமே 5 நிமிஷத்துக்கு அந்த நேரம் பாங்கு சொன்ன பிறகு பாய்க்கு போயிட்டா பிரச்சனை இல்லை. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போனால் அச்சை பார்ப்பாரோ, கிடையாரத்தை பார்ப்பாரோ, கஞ்சியை பார்ப்பாரோ, கொட்ராவை பார்ப்பாரோ, பேரிச்சம்பழத்தை பார்ப்பாரோ, திரும்ப ஒரு ரவுண்டு வடையை பார்ப்பாரோ, கொட்ராவை பார்ப்பாரோ, வாட்சை பார்ப்பாரோ, கிடையாரத்தை பார்ப்பாரோ, ரவுண்ட். இந்த 5 நிமிஷ நேரம் ஏதோ பெரிய யுகம் கடந்ததை போல தோன்றுகிற நமக்கு அடுத்த 2.5 மணி நேரம் கடந்திருக்கிறது. என்னப்பா இது, நேரமே இல்லை, இன்னொரு அரை மணி நேரம் இரவு தொழுகை லேட் பண்ணி வச்சா நல்லா இருக்குமே என்று சொல்ல வைக்கிறது என்றால், வாழ்வுக்கு உள்ளே இருந்து யோசிக்கிற பொழுது வாழ்க்கை பெரிது, வாழ்வை முடித்துக் கொண்டு பார்க்கிற பொழுது வாழ்க்கை அற்பம், நாளை மறுமையிலே உங்களின் அற்ப வாழ்வு தெரியும். நீ எவ்வளவு வாழ்ந்தா என்று கேட்டால் 1 நாளோ அல்லது அரை நாளோ என்று நாமெல்லாம் பதில் சொல்ல போகிறோம். இந்த அரை நாளுக்காக 1 நாளுக்காகத்தான் இந்த வாழ்வா, இந்த ஏமாற்றுதலா, இந்த மோசடியா, இந்த இறை மறுப்பா, இறை நம்பிக்கையில் குறைபாடா, தொழுகையை அலட்சியம் செய்வதா, எல்லாவற்றையும் நிதானமாக நின்று சில நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதற்காக நீங்கள் யோசித்து பார்த்தால் உங்களுடைய ஈமானிய உணர்வு அதிகரிக்கும். அதிகரித்த அந்த உணர்வு உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் பற்றி பிடித்துக் கொள்ளும். எந்த குடும்பத்திலே ஈமான் விழுகிறதோ அங்கே வாழ்க்கையில் நிம்மதிக்கு பஞ்சமில்லாமல் போகும். அல்லாஹ் கொடுக்கிற வாக்குறுதி, மன் அமில சாலிஹம் மின் தக்கரின் அவ் உன்சா மூமினா, யார் ஒருவர் ஆணோ பெண்ணோ வஹுவ மூமினுன், அவர் மூமினாக இருந்து ஈமானோடு இருந்து நல்லறங்களை செய்கிறாரோ, பல நுஹ்யி என்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவருக்கு நாம் நிம்மதியான வாழ்வை நாம் அவருக்கு பரிசளிப்போம். நீ மூமினா ஈமானோடு இரு. அந்த ஈமானோடு இருந்தா நீ ஆம்பளையா இருந்தாலும் சரிதான், பொம்பளையா இருந்தாலும் சரிதான். இன்னைக்கு நம்ம பல குடும்பங்களில் நிம்மதி இல்லை, அது இல்லை இது இல்லை, பிரச்சனை. யாரோடு ஒரு 10 நிமிஷம் போய் உட்கார்ந்தாலும் பிரச்சனைகளின் பட்டியல். அல்லாஹ் எவ்வளவு கொடுத்திருக்கிறான் என்பதை பார்ப்பதற்கு பதிலாக அல்லாஹ் எனக்கு கொடுக்காமல் இருக்கிறானே, என்கிட்ட கார் இல்லை, என்கிட்ட வீடு இல்லை, என்கிட்ட வாகனம் இல்லை, என்கிட்ட பிள்ளை இல்லை, எனக்கு செல்வம் இல்லை, எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, நிம்மதி இல்லை, இதே வாழ்வின் புராணம். ஆனால் நீ ஈமானோடு இரு. அல்லாஹ் சொல்லுகிறான், ஆணோ பெண்ணோ ஈமானோடு இரு. ஃபலனுஹ்யி என்னஹு ஹயாத்தன் தய்யிபா, தூய வாழ்வை, மனமான வாழ்வை, நிம்மதியான வாழ்வை உங்களுக்கு நாம் பரிசீலிப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படியான வாழ்வை இம்மையிலும் பெற்று மறுமையிலும் பெறுவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.